தேங்கி நிற்கும் கழிவு நீரை அப்புறப்படுத்த கோரி ஒருவர் சாக்கடையில் படுத்து உருண்ட சம்பவம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது புதுப்பட்டு கிராமம். இங்கே சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் பள்ளிக்கூடம் செல்லும் சாலையில் கழிவுநீர் அதிக அளவில் வெளியேறி வருகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே குளம் போல தேங்கி நிற்கிறது. இந்த கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த வழியாக சென்ற ஒருவர் கழிவு நீரில் திடீரென படுத்து புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அவ்வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு அவர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து குளிப்பாட்டி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது.